ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல அந்த பொண்ணை அடிக்க போகும்போது அவன் உண்மையை சொல்லியிருப்பா. இந்த மாதிரி ஜான்வி உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் உண்மையை தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றா. நீ விளையாடாத, என்னோட ஜான்வி விஷயத்துல விளையாடுறியா நீ உன்ன அப்படிங்கிற மாதிரி அவளோட கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கான். உண்மையை தான் நான் சொல்றேன், ஜான்வி உயிரோட தான் இருக்கா, அவ இறந்து போல, என்னோட பர்ஸை பாருங்க அப்படின்னு சொன்னதும் அவனும் அந்த பர்ஸை போய் செக் பண்ணிட்டு இருக்கான். அதுல ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர்ல தான் போட்டிருந்துச்சு ஜான்வி இறந்து போகல, உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அந்த பேப்பர் எனக்கு இந்த வீட்ல இருந்தா கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நமக்கு காட்டுறாங்க. இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தா இல்லையா, அப்பவே இந்த பேப்பரை பார்த்துட்டா போல. பட் அந்த பேப்பரை எடுத்து பார்க்கும்போது அதுல ஜான்வி உயிரோட இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனா இந்த விஷயம் விராட் சாருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மள காதலிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சுயநலமா அந்த பேப்பரை ஒளிச்சு வச்சிட்டு இருந்திருக்கா போல. இப்ப அவளோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கவும் போட்டு உடைச்சிட்டா. அதனால இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. அந்த பேப்பரை பார்த்ததும் இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அதுல போட்டிருக்கு, உங்களோட மனைவி உயிரோட தான் இருக்கா, அது மட்டும் இல்லாம அவளை நான் 28ஆம் தேதி பஸ் ஸ்டாப்ல பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன விளையாண்டுட்டு இருக்கியா என்னோட மனைவியை வச்சு, அவ தான் செத்து போயிட்டாலே, அப்புறம் எப்படி அவ இங்க இருந்து போவா, அது மட்டும் இல்லாம அவ ஏன் என்னை விட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். உண்மையை தான் நான் சொல்றேன், இந்த பேப்பர் எனக்கு கிடைச்சதுனாலதான் நான் ஜான்வி உயிரோட இருக்காங்கன்னே நான் சொல்றேன். மற்றபடி இந்த பேப்பர் யார் எழுதுனா, எப்படி இங்க வந்துச்சு அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே இவனை யோசிச்சு பாக்குறான். ஜான்வி தான் இறந்து போயிட்டாலே, அப்புறம் எப்படி அவளால உயிரோட இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு பழைய விஷயத்துல ரீவைண்ட் பண்ணி பாக்குறான். அதுல அந்த பாடி இருக்கு. அப்புறம் அந்த பாடியை இவன் அளந்து பார்த்தான். அப்புறம் இவன் கையாலே தான் கொல்லியும் வச்சான். அப்புறம் இதுக்கடையில நம்ம ஜான்வி எப்படி உயிரோட இருந்தா அப்புறம் அவ இங்க இருந்து எப்படி போயிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அப்பதான் அவனுக்கு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. அதுல ஜான்விங்கிற பேர் தான் போட்டிருந்துச்சு. அப்போ அந்த டாக்டர் தான் ஏதோ பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உடனே அந்த போலீஸ்காரனுக்கு ஃபோன் பண்ணி, ஜான்வியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணானே அந்த டாக்டரோட பேர் என்ன, அவனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனா எதுக்கு சார்னு கேட்குறான். எதுக்குன்னு தெரியுமா, உன்னை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு தான், சொன்னதை செய்டா அப்படிங்கிற மாதிரி ஃபோனை கட் பண்ணிடுறான். ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி அவனும் வச்சிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி சாப்பிடாம ஒரே கவலையிலே இருக்கிறா. அப்ப பார்த்தா அந்த பக்கம் ஏதோ ஒரு ஸ்பூன் விழுற சவுண்டு கேட்குது. உடனே திரும்பி பார்க்குறா. அங்க ஒரு பையன் உட்காந்துருக்கான். அவன் நம்ம ஹீரோயினியை இந்த பக்கமாவும் அந்த பக்கமாவும் சாஞ்சு பார்த்துட்டு இருக்கான். அவனோட ஃபேஸ் சரியா தெரியல. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஆன்ட்டி வந்து, கிருஷ்ணா நீ சாப்பிட்டியாப்பா, சரிவா போலாம் அப்படிங்கிற மாதிரி அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினோட கண்ணீரை தொடச்சிட்டு அங்க இருந்து ஓடி போனான்ல, அதே பையன் தான் இவன். இப்ப இவனை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அவளோட குழந்தை ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா இந்த பையனோட பேரை தான் நம்ம ஹீரோயினி அவளோட குழந்தைக்கு வச்சிருப்பா, அதாவது பிறக்காத குழந்தைக்கு வச்சிருப்பா. அந்த பேரும் இந்த பேரும் ஒரே மாதிரி இருக்கு, கிருஷ்ணாங்கிற பேரு. ஸோ அதை நினைச்சு பார்த்துட்டு குழந்தைய நினைச்சு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கா. இப்போ மார்னிங் அடிச்சு இந்த போலீஸ்காரன் விராஜ்க்கு கால் பண்ணி, டாக்டரை பத்தி நான் கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன், நீங்க உடனே வந்தீங்கன்னா பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனு கிளம்பி போறான். அங்க போய் பார்த்தா அந்த டாக்டர் ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ள இருக்கான் போல. பட் அதை பத்திலாம் இவன் கேர் பண்ற மாதிரி தெரியல. உடனே அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ள போய் ஒவ்வொருத்தவனோட முகத்தையா ஓபன் பண்ணி பாக்குறான். நீயா அது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒருத்தனோட ஃபேஸை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அவன் தான் அந்த டாக்டர் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. உடனே அவன் அங்கிருந்து தரன்னு இழுத்துட்டு போறான். தனியா அந்த டாக்டரை இழுத்துட்டு வந்துட்டு கேட்டுட்டு இருக்கான், என்ன நடந்துச்சு, எதுக்காக நீ ரிப்போர்ட்டை மாத்தி வச்ச, உண்மையை சொல்லு, என்னதான் நடந்துச்சு, யாரும் உங்ககிட்ட இந்த மாதிரி ரிப்போர்ட்டை மாத்தி வைக்க சொன்னா, அப்போ என்னோட மனைவி உயிரோட தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இல்லையே அந்த பாடி உங்க மனைவியோட தானே, நீங்க தானே கன்ஃபார்ம் பண்ணி சொன்னீங்க, அப்புறம் நான் கொடுத்த ரிப்போர்ட் எப்படி தப்பா இருக்க முடியும், நான் கரெக்டான ரிப்போர்ட் தான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பட் இதை இவன் நம்ப தயாரில்ல. உடனே அந்த டாக்டர் என்ன பண்றான்னா, அங்க இருக்கிற ஃப்ரீசர் பாக்ஸுக்குள்ள போட்டு அப்படியே அவனை உள்ள வச்சு மூடிடுறான். அதுக்கப்புறம் இவன் ஹாயா ஸ்ட்ரெச்சர்ல படுத்துட்டு இருக்கான். அந்த போலீஸ்காரன் கூட பயப்படுறான், ஏதாவது ஆயிட போகுது சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் இவன் பயப்படாம, அவனுக்கு தெரியும்டா 5 நிமிஷத்துக்கு மேல ஃப்ரீசர்ல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவனே உண்மையை சொல்லுவான் பாரு, வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்புறம் அந்த டாக்டராலையும் தாக்கு பிடிக்க முடியல போல, அந்த பாக்ஸ்ல இருந்து கத்திட்டே இருக்கான், என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஓபன் பண்ணிட்டு, இப்போ உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னதும் டாக்டர் எல்லாம் உண்மையை சொல்லிடுறான். இந்த மாதிரி அந்த டாக்டர் ராணா தான் ரிப்போர்ட்டை மாத்தி வைக்க சொன்னாங்க, மற்றபடி உங்களோட மனைவி உயிரோட தான் இருக்காங்க, அது பொய்யான ரிப்போர்ட், நான் பொய்யான ரிப்போர்ட்டை தான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி. இவனுக்கு இப்ப எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு. அந்த ராணா தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த டாக்டர் கிட்ட போனை கொடுத்து, இப்போ உடனே அந்த டாக்டர் ராணாவை மணாலிக்கு கிளம்பி வர சொல்லு, ஒரு ஆப்ரேஷன் விஷயமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த டாக்டரும் சொல்லிட்டான் அதே மாதிரியே. சரி, அதுக்கப்புறமா அந்த டாக்டரை விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஃப்ரீசர் பாக்ஸுக்குள்ளேயே உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறான். நேரா வீட்டுக்கு வரான். பித்து பிடிச்ச மாதிரி அந்த பொண்ணு வேற நின்னுக்கிட்டு, என்ன ப்ளீஸ் அவுத்து விடுங்க சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா அதெல்லாம் இவன் காதுல வாங்குற மாதிரியே தெரியல. நேரா ரூமுக்கு தான் போறான். அங்க
போய் நம்ம ஹீரோயினோட போட்டோவை பார்த்துட்டு, எவ்வளோ பெரிய ஏமாற்றம், நீ என்னை ஏமாத்திட்டியா, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டியா, அப்போ நீ இறந்து போன மாதிரி நடிச்சு நீ என்னையே ஏமாத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சட்டையை அவனே கிழிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அந்த ஏமாற்றத்தை அவனால தாங்கிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம அவ எப்படி என்னை விட்டு போகலாம் அப்படிங்கிற கோவமும் இருக்கு. நீ இங்க இருந்து என்னை விட்டு தப்பிச்சு போனா மட்டும் நான் உன்னை விட்டுருவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நான் திரும்ப உன்னை கூட்டிட்டு வருவேன், அதுவும் இதே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நான் உன் கூட வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப அவன் கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க அந்த சாம்பல் இருக்கு. அந்த சாம்பலை பார்த்ததும் இவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. இது நீதான் நினைச்சு நான் உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனா நீ என்னை ஏமாத்தி இருக்கல, இந்த விராஜ் டோப்ராலே நீ ஃபூல் ஆக்கி இருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாம்பலை தூக்கி கதவுல விட்டு எறிஞ்சு அடிச்சுட்டான். அது சுக்குநூறா உடஞ்சி அப்படியே எல்லா சாம்பலும் கீழே கொட்டிடுது. தன்னோட அம்மாவோட சாம்பலை தான் இப்படி பண்ணியிருக்கான். நான் உங்ககிட்ட வரேன் ஜான்வி, ஐ எம் பேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் பைத்தியம் மாதிரி. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினே தான் காட்டுறாங்க. அந்த பையன் பேரு கிருஷ்ணா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பையன் கிட்ட இப்ப க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. யாருக்கிட்டயுமே அந்த ஆசிரமத்துல பேசுறது இல்ல. பட் இந்த பையனை பார்க்கும்போது இவன் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அதனால அவன்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அந்த பையன் படிக்க அங்க இருந்து ஓடி போயிட்டு இருக்கான். பின்னாடியே இவளும் துரத்தி ஓடிட்டு இருக்கா. அவன் போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ அந்த மரத்துக்கு பின்னாடி, வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை தூக்கிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டுலாம் விளையாண்டுட்டு இருக்கான். என்கிட்ட இந்த பையன் யாரு, இவன் எப்படி இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இந்த பையனை இங்க கூட்டிட்டு வந்ததே ராகவ தான், அந்த பையனும் ராகவ தவிர வேற யாருக்கிட்டயுமே பழக மாட்டான், அப்புறம் இந்த மாதிரி நிறைய பேரை இங்க ராகவ கூட்டிட்டு வந்திருக்கான், அவங்களுக்கு நிறைய ஹெல்ப்பும் பண்ணியிருக்கான், அப்புறம் நீ இங்க வந்ததுக்கான காரணமும் ராகவ தான், ஏன்னா அன்னைக்கு நீ கோயில்ல படுத்திருக்கும் போது முதல்ல ராகவ தான் பார்த்திருக்கான், அதுக்கப்புறம் அவன் தான் எங்க கிட்ட வந்து சொன்னான், அப்புறம் நாங்க உன்னை இங்க அழைச்சிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு இப்போ ஹீரோ மேல ஒரு மரியாதை வருது. பரவாயில்ல, கரெக்டான சமயத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கானே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. இந்த பக்கம் இவனும் துணிமணியெல்லாம் கட்டிட்டு கிளம்பிட்டான். இதுக்கப்புறம் நீ இல்லாம இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன், உன்னை கூட்டிட்டு தான் நான் இங்க வருவேன் அப்படின்னு சபதம் விட்டுட்டு போயிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேக்குது. இந்த நேரத்துல யாரு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் டோரை ஓபன் பண்ணா அங்க அந்த மேனேஜர் தான் வந்திருக்காரு. பொண்ணை காணோன்னு தேடி வந்திருக்காரு. என் பொண்ணை ஒரு நாளா காணோம் சார், எங்க போனானே தெரியல, ஒரு நாள் ஆயிடுச்சு, இன்னும் அவ வீட்டுக்கே வரல, ஒருவேளை இங்கே வந்தாளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இங்கெல்லாம் வரலையே, நான் கூட அவளுக்கு ஃபோன் பண்ணேன், ஆனா போனை அவ எடுக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்கான். பட் அந்த பொண்ணு அங்கதான் ஒரு ஓரமா வாயை கட்டி கையை கட்டி கட்டி போட்டு வச்சிருக்கான். அப்பா வந்திருக்கிறது தெரியுது, பட் இவளால கத்த கூட முடியல. அவருமே புலம்பிட்டு இருக்காரு, என் பொண்ணு எங்க போனான்னு தெரியல, நான் அவளை எங்கன்னு போய் தேடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. தனியே குடிங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க, இருங்க நான் ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரனுக்கு ஃபோன் பண்ணி, இங்க பாருப்பா, என்னோட ஆபீஸ்ல வேலை பார்க்குற மேனேஜரோட பொண்ணு காணா போயிட்டா, அவளை நீதான் தேடி கண்டுபிடிக்கணும், சீக்கிரமா அந்த வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். அவர்கிட்டே நான் போலீஸ்ட்ட சொல்லிட்டேன், அவங்க உங்க பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க, நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே அங்க இருந்து அனுப்பி வச்சிடுறான். அந்த பொண்ணு பாவம் கத்த கூட முடியாம அப்பா இங்க இருந்து போறத பாத்துட்டு இருக்கா. இந்த பொண்ணை இங்க வச்சுட்டு என்ன பண்ண போறான் அப்படிங்கிறது தெரியல. திரும்பவும் அந்த போலீஸ்காரனுக்கு ஃபோன் பண்ணா அவன் கேக்குறான், என்ன சார் ஏதோ மேனேஜரோட பொண்ணு காண போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்களே, தேடணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அதெல்லாம் நீ ஒண்ணு தேட வேணாம், நீ ஒரு வேலை பண்ணு, மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ்ல டாக்டர் எல்லாத்தையும் வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான். அதுக்கப்புறம் கமோலிகாவோட போனை டேப் பண்ண மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா அந்த பொண்ணை ஒரு லுக் விட்டுட்டு இருக்கான். அப்படி என்ன பண்ண போறான் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை தங்கச்சியை பிடிச்சு கொடுத்த மாதிரி இந்த பொண்ணையும் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க போறான் போல. அப்படிதான் இருக்கணும், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.